அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு ஜூன் 14ஆம் தேதி. ஜெர்மனி வீராங்கனை, ஜெர்மனியோட டென்னிஸ் வீராங்கனை ஸ்டெபி கிராஃப் சனிக்கிழமை வாரத்தின் கடைசி நாள். டென்னிஸ் விளையாட்டில் சாதனை படைத்த ஜெர்மனி வீராங்கனை ஸ்டெபி கிராஃப் பிறந்த நாள் இன்று. கிட்டத்தட்ட இந்த மாதத்தோட 2வது வாரத்தின் 2வது சனிக்கிழமை. மேற்கு ஜெர்மனியின் மன்ஹேம் நகரில் 1969 பிறந்தார். தந்தை பழைய கார் விற்பனையாளர். நம்ம டென்னிஸ் வீராங்கனை ஜோகோவிட்ஸு, ரோஜர் ஃபெடரர் அப்படின்னு பல பேரை கேள்விப்படுறோம். ஸ்பெயினோட களிமண் வீராங்கனை, அவர் பேர் என்ன, வீரர் ரஃபேல் நடால். தென் ஜோகோவிச், ரோஜர் ஃபெடரர், சுவிட்சர்லாந்தின் ரோஜர் ஃபெடரர், ஜெர்மனியின் ரோஜர் ஃபெடரரா இல்லை அந்த நாட்டுக்காரங்களா பார்த்துக்கங்க. 2 பேர் டென்னிஸ் வீரர்கள். அப்போ அது மாதிரி ஆண்கள் மட்டும் தெரிஞ்சிருக்கல, பெண்களும் அந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்க 1969ன்றது நம்மளுக்கு தெரிய வருது. தந்தை பழைய கார் விற்பனையாளர். அவர் வீட்டிலேயே தனது 3 வயது மகள் ஸ்டெபிக்கு டென்னிஸ் கற்றுக் கொடுக்க தொடங்கினார். 4 வயதில் டென்னிஸ் மைதானத்தில் பயிற்சி பெற தொடங்கிய சிறுமி 5 வயது முதல் டென்னிஸ் போட்டிகளில் கலந்து கொண்டாள். டென்னிஸ் தான் அவள் சாதிப்பதற்கு ஏற்ற துறை என்பதை ஊக்குவித்த பெற்றோர் 13 வயதில் இருந்து பள்ளியில் இருந்து நிறுத்தினர். வீட்டில் ஒரு ஆசிரியர் மூலம் உயர்நிலை கல்வி கற்றாள் சிறுமி. முழுமையான தொழில்முறை வீராங்கனையாக 1983 விளையாடத் தொடங்கினார். அப்போது உலக டென்னிஸ் தரவரிசையில் அவரது இடம் 124. அதே ஆண்டு இறுதியில் 98, அடுத்த ஆண்டில் 22 என அதிரடியாக முன்னேறி 1985 6வது ரேங்க் என்ற நிலைக்கு உயர்ந்தார். பிரபல சாம்பியன்கள் மார்டினா நவரத்திலோவா மற்றும் கிறிஸ் எவர்ட்டுக்கு சவாலாக முன்னேறினார் இந்த ஸ்டெபி கிராஃப். அவர்களுடன் மோதி வெற்றி பெறவில்லை என்றாலும் இறுதிப் போட்டிகள் வரை முன்னேறினார். உலக மகளிர் டென்னிஸ் போட்டியில் 1986 முதலாக கலந்து கொண்ட போது கிறிஸ் எவர்ட்டை தோற்கடித்தார். அதன் பிறகு எவர்ட்டிடம் இவர் ஒரு முறை கூட தோற்றதில்லை.